பேச்சாயா பேசுனீங்க, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க. இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையாட உங்கள் நாட்டுக்கு வரலன்னு சொன்னோடனே எப்படியெல்லாம் தையா தக்கான்னு குதிச்சிங்க. இப்போ நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தானே உங்கள் நாட்டு செக்யூரிட்டி ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து கேட்குற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பாகிஸ்தானில் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானோட செக்யூரிட்டி ஏஜென்சி ஒரு இன்டெல் ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பார்க்குறதுக்காண்டி வெளிநாட்டிலேருந்து நிறைய ரசிகர்கள் வருவாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி த்ரெட் இருக்குப்பா. இவங்களை வந்து ஒரு சில பயங்கரவாத அமைப்புகள் வந்து கடத்த போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பை ரொம்பவே அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வேலைகளை 100 போலீஸ்மேன் வந்து சரியாக பண்ணாத காரணத்தினால அவங்கள வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி பெரிய ஐசிசி டோர்னமெண்ட்டை பாகிஸ்தான் நடத்தும் போது இவ்வளோ கேஷுவலாக நடத்துவாங்க. இப்படிலாம் இன்டெல் ரிப்போர்ட் வந்து வெளியாக இருக்கேப்பா, கொஞ்சமாவது பாதுகாப்பாக நடத்த வேணாமா அப்படின்னு பல பேர் பாகிஸ்தானை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் வந்து ரிப்போர்ட் தான் வெளியாகுது. இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்களோ இதை நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். இதை பாருங்கப்பா, உங்கள் நாட்டில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வரமாட்டோம். நீங்கள் நியூட்ரல் வென்யூவில் நடத்துனீங்கன்னா நாங்கள் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடுவோம். இல்லைன்னா எங்களுக்கு கப்பே முக்கியம் இல்லை, நாங்கள் பாட்டுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்தே இந்தியா இதே மாதிரி ஒரு நிலைப்பாடில் தாங்க வந்திருந்தாங்க. ஆனால் இதுக்கு பாகிஸ்தான் பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க. அதை எப்படி இந்தியா வந்து இப்படி பேச முடியும்? நாங்களாம் அவங்க நாட்டுக்கு கிரிக்கெட் விளையாட போகிறது இல்லையா, எங்கள் நாட்டில் அப்படி என்ன பாதுகாப்பு கம்மியாக இருக்குது, அவங்க நாட்டு வீரர்களுக்கு நாங்கள் பலத்த பாதுகாப்பை வந்து கொடுப்போம், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் நாட்டு பிளேயர்ஸை எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு இந்த மாதிரி வீரவசனம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க பேச்சை கேட்டு நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சுருந்தா என்ன ஆயிருக்கிறது, நம்மளோட பிளேயர்ஸ்க்கு கூட தேவையான செக்யூரிட்டி கிடைக்கும்னு வச்சுக்குவோம். இப்போ அங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுறத பார்க்க போகிற நம்மளை மாதிரி ஆடியன்ஸுக்கு என்ன நிலைமைங்க வந்திருக்கும். ஏன்னா இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்க்க வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு தான் செக்யூரிட்டி த்ரெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம இந்தியர்கள் அங்கே பார்க்க போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு பாகிஸ்தான் பதில் சொல்லுவாங்களா? இதனால எவ்வளோ பிரச்சனை வெடிக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் நம்ம இந்தியா ஸ்டார்டிங்லேருந்து இந்த விஷயத்தில் என்ன சொல்லிட்டாங்க, ஆனே பிடுங்க வேணாம், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வரவே மாட்டோம்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு இங்கே உள்ள ஒரு சில பேர் கூட இந்தியா இருந்தாலும் இந்த விஷயத்தில் ரொம்ப தேம்பா ஓவராக பண்ணுது, விளையாட்டாக தான் பார்க்கணும், இதில் வந்து அரசியலாக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இந்தியா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கும்போது இந்தியா எடுத்த முடிவு எவ்வளோ சரியான முடிவு அப்படின்னு நமக்கு இப்போ தாங்க வந்து தோணுது. ஆனால் உண்மையிலே பாகிஸ்தான் நிலைமையை நினைக்கும் போது தாங்க ரொம்ப பரிதாபமாக வந்திருக்கு. இவ்வளோ செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் 5வது நாளே பாகிஸ்தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டை விட்டே வெளியேறிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னும் ஒரு வெற்றியை கூட பாகிஸ்தானால் வந்து அடைய முடியல. இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் என்ன நினச்சிருப்பாங்க, 2017 நாங்கள் வின் பண்ணோம், கிட்டத்தட்ட 1996க்கு அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வந்து நடத்துகிறோம், இதை பெருசாக நடத்தி காமிப்போம், இந்தியா மாதிரி நாங்களும் மாஸ் காட்டுவோம் அப்படின்னு பெருசாக பில்டப்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்த பில்டப்பு 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ தாங்க வந்து புரியுது. இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் வந்து திருந்தினா பரவாயில்ல, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.